கடைசியில் அந்த பொண்ணுக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். அந்த காலத்தில் பஃப் ஜாக்கெட் வச்சு வருது அப்படிங்கும் போது இந்த பொண்ணுக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்குது உள்ள, அதுவும் வந்துடுது. அந்த பொண்ணு ஷாக்காயிடும். அப்போ நம்ம ஃபோட்டோ கொடுத்தோம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ நம்ம உள்ள எல்லாத்தையும் பார்த்துருச்சா? அந்த அளவுக்கு சாதாரண நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டிங்கனாலே உங்கள் ட்ரெஸ்ஸை உருவிட்டு உள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிச்சா மச்சா இருக்குன்றது? அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ChatGPT உள்ள ஊடுருவி போய் பண்ண முடியும். இதனால இதே அந்த பொண்ணு வந்து மச்சத்தை காட்டுது. இப்போ ஃபுல் ஃபோட்டோ நிற்கிதுன்னு வைங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான். ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு ஒரு போஸ் கொடுத்து நிற்கிது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு பாக்கெட்டில் கை எடுத்துட்டு ஸ்டைலாக அப்படி நிற்கிது. இந்த ஃபோட்டோ ரெட்ரோவாக மாற்றுங்க போது, புரியுதா? அப்போ ChatGPTயில் உள்ள ஜெமினி எதெல்லாம் பார்க்குன்றது உறுதியாகுது. அப்போ உங்களுக்கு உள்ளே இருக்க மச்சமே தெரியுதுங்க போது ஃபுல்லாக எடுக்கும்போது என்ன ஆகும்? ஆணோ பெண்ணோ எல்லாத்தையும் காட்டிடும்ல. ஆனால் இது ஆபத்துன்னு சொல்லி இப்போ முதல்ல பஞ்சாப் போலீஸ் தான் அதை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். வேணாம்மா உன் ஃபோட்டோவை மாற்றினு சொல்லி உன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாத்தையும் காமிச்சு விட்ருவது, காமிச்சு ஃபைல் பண்ணிடும். என்றைக்கே ஒரு நாள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ஏதோ மிஷின் கரப்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபோட்டோ பூரா வெளியில் அவுட்டில் வந்துருச்சுன்னு என்ன ஆகும்? நீங்கள் பொய்ன்னு சொல்லவே முடியாது. இப்போ இடுப்பில் ஒரு பொண்ணுக்கு மறைச்சா இருக்குன்னு வைங்க, சேலை போட்டு மறைச்சிருக்கு, ஃபோட்டோவில் மச்சா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் என்ன நினைப்பா? இது ஒரிஜினல் தானேன்னா ஏமாத்துறியா? எங்கே போய் யாரோட ஃபோட்டோ எடுத்த நிர்வாணமான்னு கேட்ப அசிங்கமே. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான். நீங்க கூட அந்த ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன், ஏஐ ஸ்டூடெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப காலமா, இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுனாலும் இப்போதான் அதோட ஆதிக்கம்ன்றது ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஏஐ மூலியமா எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது திரைத்துறையில கூட மறைந்த பிரபலங்கள் எல்லாம் கூட வந்து கொண்டு வராங்க. பல படங்கள்ல கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்போ ஒரு ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ரெட்ரோ இமேஜஸ்ன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு வந்து இப்போ காவல்துறை எல்லாம் கூட எச்சரிக்கை எல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு போட்டோ அதுல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சுடிதார் போட்ட ஒரு போட்டோ தான் அது வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஹேண்ட்ல பண்ணியிருக்க மாதிரி. பட் அவங்க கையில் இங்கே ஒரு மச்சம் இருக்கு அப்படின்றது. ஆனால் அந்த ரெட்ரோ இமேஜில் அவங்க ஒரு saree கட்டியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் அந்த மச்சம் இருக்குன்றது அவங்க வீடியோவாகவே போட்டிருக்காங்க. அது கை இது வரைக்கும் மறைச்ச ஒரு போட்டிருக்கேன் இந்த ஃபோட்டோ. ஆனால் என் கைக்குள்ளே இருக்கிற ஒரு மச்சம் இருக்கு. இப்போ ஆஃப் ஹேண்ட் சட்டையா போடும், ஸ்லீவ்லெஸ்ஸா போடும், மச்சம் தெரியுது. ஆமா, இப்போ அந்த மாதிரி ஒரு இமேஜ் அதுல காட்டி கொடுத்துருச்சு. இது எப்படி அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதன் மூலியமா நிறைய பிரச்சனை. ஒண்ணு ஃபுல்லா போட்டுச்சா இல்ல ஆஃப் தான் போட்டுச்சா? எது சார்? அந்த போட்டோ தெரியல சார். அவங்க இது ஒரு இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பார்த்துருக்கீங்க நீங்க? இல்ல, அவ்வளவுதான் இருந்துச்சு. நான் பார்க்கல, அது அவ்வளவுதான் இருந்துச்சு. இது எதை நோக்கி போகுது அப்படின்றது தான் கேள்வி. ஏஐ அடுத்தது என்ன பண்ண போகுது? ஏஐ வந்து அடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏஐ வந்து டெக்னிக்கலாக வந்து நிறையா விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ஏன்றது இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அழிஞ்சு போச்சு, இதாகிடுச்சு, மனுஷனே காலி ஆகிடுவான், வேலை வாய்ப்பு அது அப்படின்னு. ஆனால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் முழுசாலாம் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் ஏஐ வந்து எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுற விஷயத்தை எடுத்து கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரோபோன்னு வச்சுங்களேன், ஒரு ரோபோன்னு வச்சுங்க. அந்த ரோபோவுக்குள்ளே நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபீட் பண்ணணும். அது என்றைக்குமே மனுஷனோட இணையாக வரவே வராது. ரோபோவாக இருந்தாலும் சரி, ஏஐல இல்லை எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா மனுஷன்தான் ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணி கொண்டு வர முடியுமே தவிர, அது எனார்மஸ் அதோட ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணணும்னா இதையும் அதையும் போட்டு கோர்த்து அதையும் ஏதாவது ஒன்று பண்ணுமே தவிர, இறைவன் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்குன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க, அது வேற. ஒரு இயற்கைன்னு வச்சுட்டாலும் சரி, இறைவன் வச்சுக்கிட்டாலும் சரி, அதை மிஞ்சுவதற்கு எப்போ மனிதன், இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட், இன்னைக்கு காலேஜ் போகிற வயசு நம்ம கிடையாது, கட்டையில் போகிற வயசில் இருக்கோம் பாதியில். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி, இப்போ நம்ம ஐஐடியில் ஒரு கிளாஸ் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். அது என்னென்னா நீங்கள் எந்த ஃபீட் பண்ணுறீங்களோ அதை அவுட்டாக கொடுக்கும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ன ஆப் எடுத்துகிட்டு இப்போ அதான் இப்போ இது இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜெமினி ஒரு தளம் ஏஐல சில வேலைகளை பண்ணுது அப்படின்னா, அந்த தளத்தில் என்ன தேவையோ ஏற்கனவே அது ஃபீட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த புகைப்படத்தை
எப்படி மாற்றுவது அப்படின்றது இருக்குது. அதில் என்னென்ன ஆங்கிளில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் உள்ளே ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு அது அவுட் கொடுக்கும். இப்படி நிறைய ஏஐக்கு இப்போ சாட் ஜிபிடின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் இருக்குல்ல, அதோட அடுத்த வெர்ஷன் தான் சாட் ஜிபிடி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ கூகுளில் சர்ச் என்ஜினில் போனீங்கன்னா ஒரு விஷயத்தை, நான் ரொம்ப டெக்னிக்கலாலாம் இந்த விஷயத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நம்மளே கற்றுருக்கோம். அதுதான் இப்போ நீங்கள் கேட்டதுனால அந்த கேள்வி வந்தேன். சாட் ஜிபிடியை பொறுத்தளவுக்கு கூகுள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும்ல. ஆமாம். என்ன வரும்? ஹூ இஸ் ஈரான் பிரைம் மினிஸ்டர்னு கேட்குறீங்கன்னா அது வரிசையாக வரும். விக்கிபீடியா காட்டும். அவ்வளோ சின்னதாக முதல்ல இப்போ கூகுளில் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸாக ஒன்று வந்திருக்குன்னா ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 லைனில் பிளாக்ல வரும் பெருசாக போல்டாக. ஸோ இஸ் இப்போ இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈரான், இஸ் ஏஜிஸ் இது இந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கார், இவர் தான் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கார் இப்படின்னு ஒன்று வந்துடும். அது போக அவரை பற்றிய செய்திகள் நியூஸில் இருக்கிறத இவ்வளோ தான் கொடுக்கும், நியூஸ் கொடுக்கும், விக்கிபீடியா கொடுக்கும், அதோட அவ்வளோதான். ஆனால் சாட் ஜிபிடி இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணணும்னா இவரை பற்றி என்னென்ன நியூஸ் எல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் கேள்வி என்ன போடுறீங்க அது ப்ராம்ப்ட் பண்ணுறதுன்னு வாங்கி ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு அதை வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு படி மேலே போய் கூகுளில் சர்ச் தான் பண்ண முடியும், இதில் ப்ராம்ப்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு உத்தரவு போடலாம். ஆனால் கூகுள் சர்ச்சில் நீங்கள் செஞ்சு கொடுன்னு உத்தரவு போட முடியும். கேட்கலாம், அது சொல்லும். கேட்கலாம், அதுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்லும். அது ரொம்ப லிமிட்டடு. ஒரு காலத்தில் கூகுள் சர்ச் இன்ஜின் பெரிய அழிவாளி. கூகுளில் கேளு, கூகுள் பண்ணுன்னு வாங்கி. இன்னைக்கு கூகுள்லாம் காலி. கூகுளை விட 100 மடங்கு அதிகமாக சாட் ஜிபிடி போயிடுச்சு. சாட் ஜிபிடியோ இல்லை அதர் ஆப்ஸோ. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு கேள்விகளை கேட்கலாம். சரியா? இப்போ மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் யார், அவர் எப்போ பிரதமர் ஆனார், எந்தெந்த கட்சியிலலாம் இருந்தார், இப்போ இந்த கட்சியில் இருக்கார், அவருக்கு எத்தனை எம்பிக்கள் சப்போர்ட் இருக்குது இப்படின்னு ஒரு பெருசாக ஒரு பேராகிராஃபுக்கு போடலாம். அவர் மனைவி யார், அவர் குழந்தை யார், அவர் என்ன படிக்கிறாங்க, அவர் மகன் இதுக்கு முன்னாடி என்ன படிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படின்னு உள்குத்து கேள்வியெல்லாம் போட்டு தூக்கி ஒரு பேரா தூக்கி போட்டிங்கன்னா வெப் உலகத்தில் பிரிண்ட் மீடியாவில் வீடியோவில் அதில் இதில் எங்கே தகவல் இருக்கோ வெப்பில் எல்லாத்தையும் தூக்கி உங்க முன்னாடி போட்டுரும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கடக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும். அது எப்போ? செகண்ட்ஸில். நீங்கள் கேட்குறதெல்லாம் குண்டக மண்டக்கமாக உள்ள கேள்வியாக இருக்கும். ஆனால் செகண்ட்ஸில் ஒரு 5 செகண்ட் 10 செகண்டில் அன்வர் இப்ராஹிம் பற்றி எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் அதுவே கேட்கும். அன்வர் இப்ராஹிம் பற்றி கேட்டீங்க, ஓகே தானா, இது கரெக்டாக இருக்கா, இது இருக்கா, இல்லை மலேசியா பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியணுமா? அன்வர் இப்ராஹிம் பற்றி கேட்டீங்க, அவங்க அக்கா மகளை பற்றி உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். எஸ், அதையும் சொல்லுங்களேன் அப்படின்னா அவங்க அக்கா மகன் சொல்லி பாடும். அக்கா மகன்றதை பற்றி ஒரு பாட்டு எதாவது இருக்கா அப்படின்னா பாடி இருக்காரு, எனக்கு ஒரு இருந்தாலும் ஒரு பாட்டையும் பாடும். இதுதான் சாட் ஜிபிடி. எந்த ஆங்கிளில் வேணாலும் போய் தேடி கொடுத்துரு. இதுதான் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கும் உள்ள வித்தியாசம் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது. இப்போ சாட் ஜிபிடியில் என்ன ஆபத்துனா, நீங்கள் சொன்னீங்களே ஒரு பொண்ணு சுடிதார் போட்டிருக்கா, அப்போ இது வரைக்கும் அவரோட ஃபோட்டோ தூக்கி போடுறான். ரெட்ரோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியாது. ரெட்ரோ லியூக்ஸ்னா இப்போ எனக்கே தெரியாது. ரெட்ரோ அப்படின்றது ஒரு பழமை அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படி இருக்கும்போது என்னுடைய புகைப்படத்தை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி மாற்றி கொடுன்றது தான் ரெட்ரோவா மாற்றுன்றது அர்த்தம். அப்போ ரெட்ரோ ஃபோட்டோஸ்னால் இப்போ ஒரு பொண்ணு, இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறேன், நம்ம அம்மா காலத்தில் நம்ம பிறந்ததுன்னா எப்படி இருப்போம், அப்போ என்னுடைய இன்னைய ஃபோட்டோ அதான் மாற்றி கொடுன்னு ஒரு ஃபோட்டோ, சேஞ்ச் மை ஃபோட்டோ டு ரெட்ரோ லுக் அப்படின்னு போடுறீங்க. ஒரு லைன் தான் போட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி வச்ச உடனே அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் சட்டை போட்டிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது. அந்த காலத்தில் பஃப் ஜாக்கெட் வச்சு வருது. அப்படிங்கும் போது இந்த பொண்ணுக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்குது உள்ள, அதுவும் வந்துடுது. அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஃபோட்டோ கொடுத்தோம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ நம்ம உள்ள எல்லாத்தையும் பார்த்துருச்சா, இன்னொரு பயம் வரும்ல. ஆமாம். அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிட்டா எது உள்ளே இருக்குன்ற ஒரு இதுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதான் நினைக்கணும். அப்போ உள்ள இதெல்லாம் எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லை? இதுதான் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இன்னைக்கு வரைக்கும் ஆபத்து விளைவிக்காது, இன்னைக்கு கிடையாது அது. ஓகே, இன்னைக்கு இந்த ஆப்புக்குள்ளே உங்கள் ஃபோட்டோ போகுது அப்படின்னா அது வேற இடத்துல வெளியில் போகாது, ஆப்புக்குள்ளே தான் கிடக்கும். புரியுதா? ஆப்புக்குள்ளே கிடக்கும்போது இந்த பொண்ணை அந்த ஆப்பு ஸ்கேன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை சட்டையெல்லாம் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருப்பான், எக்ஸ்ரே எடுக்கும்போது என்ன ஆகும், பேண்ட் சட்டையும் காணாமல் போயிடும், தோலும் காணாமல் போயிடும், உள்ள எலும்பு தான் தெரியும், எலும்புக்குள்ளே இருக்கிறது தெரியும். இன்னும் ஸ்கேனுக்கு போனீங்கன்னா, டாப்லர் ஸ்கேனுக்கு போனீங்கன்னா
உள்ளுக்குள்ளே இருக்க எலும்பை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ் இதயத்தை எடுக்கு, இதயம் துடிக்கிறதெல்லாம் தெரியும். அப்புறம் சிடி ஸ்கேன் இருக்குது, அப்புறம் 24 ஸ்லைஸ் அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது, கட்டிங் எட்ஜ் என்னென்னமோ இருக்குது. அது போகும்போது இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸில் என்னென்ன இருக்குது, அந்த குழாயில் என்ன இருக்குன்ற வரைக்கும் கண்டுபிடிக்குது இல்லை. ஆமாம், ரேடியேஷன் இதை வச்சு கண்டுபிடிக்குது. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிடுச்சு இல்லை. அந்த அளவுக்கு சாதாரண நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டிங்கனாலே உங்கள் ட்ரெஸ்ஸை உருவிட்டு உள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சிச்சா மச்சா இருக்குன்றது. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ChatGPT உள்ள ஊடுருவி போய் பண்ண முடியும். இதனால இதயத்தை பண்ண முடியும். அதுக்குள்ளே இதை ப்ராம்ப்ட் பண்ணி உள்ளே ஏற்றுனா, டெக்னாலஜியை உள்ளே ஏற்றுனா அது வந்து இப்போ நீங்கள் ஒரு வேறு நீங்கள் போய் படுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபோனில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து டப்புன்னு இந்த ஜெமினியில் அனுப்பிட்டிங்கன்னா அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கனாலே உங்கள் சட்டைக்குள்ளே தோல் இருக்குது, தோலுக்குள்ளே எலும்பு இருக்குது, எலும்புக்குள்ளே இதயம் இருக்குது. இதயத்தை பார்த்து அது அதே ஸ்கேன் இதெல்லாம் வந்துடும். அட்வான்ஸாக வர்றப்ப அதெல்லாம் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் சட்டையை மட்டும் கலட்டிட்டு இந்த பொண்ணோட மச்சத்தை காட்டுதும் போது அப்போ அந்த ஜெமினி எதை பார்த்துருக்கோம், அதுக்கு தெரியுமில்ல உள்ள என்னென்ன இருக்குன்னு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு அந்த மாதிரி அவன் ஃபீட் பண்ணி வச்சுருக்கான். ஒரு உடம்புல தோலில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் உருவ வேண்டாம், அதை மட்டும் மறைச்சிரு. கிளாத் மெட்டீரியலோ இல்லை எந்த மெட்டீரியலோ அதை தூக்கிட்டு பார்த்தோன்னா ஸ்கின்னை காட்டு அப்படின்னா காட்டிடுது. அப்போ ஸ்கின்னில் எது எது எப்போ எங்கெங்கே இருக்குன்றது தெரிஞ்சிடும். இந்த ஆபத்து இருக்குது. இப்போ ஜெமினியில் இருக்குது, அந்த பொண்ணு மிரண்டு போயிடுச்சு. ஓகே, இப்போ இதே அந்த பொண்ணு வந்து மச்சத்தை காட்டுது. இப்போ ஃபுல் ஃபோட்டோ நிற்கிதுன்னு வைங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான். ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு ஒரு போஸ் கொடுத்து நிற்கிது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு பாக்கெட்டில் கை விடுத்து ஸ்டைலாக அப்படி நிற்கிது. இந்த ஃபோட்டோ ரெட்ரோவாக மாற்றுங்கும் போது புரியுதா? அப்போ ChatGPTயில் உள்ள ஜெமினி எதெல்லாம் பார்க்குன்றது உறுதியாகுது. அப்போ உங்களுக்கு உள்ளே இருக்க மச்சமே தெரியுதுங்கும் போது ஃபுல்லாக எடுக்கும்போது என்ன ஆகும், ஆணோ பெண்ணோ எல்லாத்தையும் காட்டிடும்ல. ஆமாம். அப்போ அந்த காட்டக்கூடிய அந்த படம் வெளியே பகிரப்பட்டால் என்ன ஆகும்? வரைக்கும் பகிரப்படல. ஜெமினியை தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஜெமினி கம்பெனியை அவனோட சாஃப்ட்வேர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கான், தத்ரூபமாக கொடுக்கணும்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு. புரியுதா? ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டான். இப்போ ஒரு பொண்ணு சாரி கேட்டிருக்கு, ஃபுல்லாக இவ்வளோ தூரம் ஜாக்கெட் போட்டிருக்கு, அதுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது. இப்போ அந்த பொண்ணை ஸ்லீவ்லெஸ்ஸாக என் ஃபோட்டோவை மாற்ற அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் போடும்போது அந்த மச்சம் வெளியில் தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஃபுல்லாக அது ஸ்கேன் பண்ணி நிர்வாணமாக உங்களை படம் பிடிக்கவும் அதை கொடுக்கவும் அதால் முடியும். அது அப்படி இருந்தால் தானே உங்கள் உள்ளே இருக்க மச்சம் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம். அப்போ இதைத்தான் ஆபத்துன்னு சொல்லி இப்போ பஞ்சாப் போலீஸ் சொல்லியிருக்கு. ஆமாம், பார்த்துருந்துக்குங்க. இந்த ஃபோட்டோவை மாற்றுறேன், ரெட்ரோவை மாற்றுறேன், எதாவது மாற்றுறேன்னு சொல்லி கடைசியில் உங்கள் நிர்வாண ஃபோட்டோ எல்லா இடத்துக்கும் போயிட போகுது. ஓவராக ஏஐட்ட விளையாடாதீங்க. ஏஐன்றது ஒரு நாய் மாதிரி தாங்க, ஒரு நல்ல குவாலிட்டியான, அது வந்து புதுசு புதுசுன்னு இருக்கும். ஏன்னு கொஞ்சிறது போகிறது கூட ஓடுறது விளையாடுறதுலாம் இருக்கும். திடீர்னு அதுக்கு எப்போ வெறி பிடிக்கும், எப்போ கடிக்கும்னு தெரியாது. அது கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கடிச்சு கறியை கொத்தா எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது தான் பஞ்சாப் போலீஸ் இப்போ சொல்லியிருக்காரு. இது அதிகமாக இப்போது யூஸ் பண்ணுறது 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் 2K கிட்ஸை மட்டும் சொல்ல முடியாது. 2K கிட்ஸை தாண்டி 40s 50s 60ஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணாங்க. அவங்களாம் 40s நிறையா பார்ட்டிஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இளமையாக தன்னை காட்டிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அழகாக நம்மளை காட்டணுன்றதுக்காக அதான் ஏஐயில் போட்டால் சூப்பர் ஃபிகராக காட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா முதல்ல வந்து என்ன வந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு, ஆனால் அந்த பேரில் வரல. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ இந்த இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க சகிக்காத ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபோட்டோவை போட்டால் அவ்வளோ அழகாக செக்கச்சவேன்னு அப்படி லிப்ஸ்டிக்லாம் போட்டுலாம் கொடுக்குது, பளிச்சுன்னு. இதில் வந்து நம்ம ஆண்கள் பெண்களை மட்டும் நம்ம சொல்லலை, பசங்களையும் சொல்கிறோம். இதில் ஏமாந்து தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறவங்க நிறைய பேர். இப்போ கல்யாண வீட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, பெயிண்ட்டு, ஸ்ப்ரேலாம் இருக்குது. இப்போ கம்பெனி கார் கம்பெனி தான். நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும்னா என்ன பண்ணுறீங்க, பெரிய ஸ்ப்ரே வச்சு அடிக்கணும். ஆமாம். அதே இது இப்போ பெண்களுக்கு மேக்கப்புக்கு இவ்வளோ தான், அதே ஸ்ப்ரே தான், அதே பெயிண்ட்டு தான். அந்த பெயிண்ட்டு காருக்கு அடிக்கிற பெயிண்ட் வேறு, இது வந்து ஃபேஸுக்கு அடிக்கிற பெயிண்ட்டு. இதை டப்பாவில் நிறைச்சி அடிக்கிறேன் ஸ்ப்ரே மாதிரி. நான் முதல்ல ப்ரஷ் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் கார் பெயிண்ட்டு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல மட்டையை நசுக்கி அடிப்பாங்க, தண்ணியில் ஊற போட்டு. தெரியுமில்ல உங்களுக்கு? மட்டையில் வந்து தண்ணியில் ஊற போடுவாங்க, 2-3 நாள் ஊற போட்டு கல்லை வச்சு நச்சு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கலக்கி செவுத்தில் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டை ப்ரஷ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இது வந்துச்சு, அப்புறம் ரோலர் வந்துச்சு. ஆமாம், அது சமீபத்தில் ஒரு 90ஸ்ல வந்து 90 கிட்ஸ் பார்த்ததில் ரோலர். அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு, ஸ்ப்ரே வந்துச்சு. அதே மாதிரி பெண்களுக்கும் பெண்களுக்கும் காரில் என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னா அதை பூராமே பெண்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க பியூட்டி பார்லரில். இப்போ அதே ஸ்ப்ரே, நம்ம தப்பு சொல்லலை, நம்ம யாரையும் வந்து இது பண்ணுறதுக்காக சொல்லலை.
அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க பாருங்க கரெக்டாக, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்ப்ரேயை வச்சு நல்லா மண்டையில் இது போட்டு ஒரு கேப் மாதிரி போட்டுருவாங்க. மட்டும் விட்டுட்டு கண்ணை மூட சொல்லிட்டு ஃபுல்லாக அடிப்பாங்க. அடிக்கிறதுல அந்த புள்ள ரோஸ் கலரில் மாறிடும். அதுக்கு 2 ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. ஒரு எப்படின்னா ஒரு ரெட் கலரில் ஒன்று அடிச்சிடுவாங்க. ஃபேஸை வந்து சிகப்பாக்கிடுவாங்க அதை. அது வந்து ப்ரைடல் மேக்கப்னு சொல்லி ஆமாம் பண்ணி கையிலலாம் அடிச்சிடுவாங்க. வெளியில் எது இதெல்லாம் தெரியுதோ அதில் பூரா அடிச்சிடுவாங்க. அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்னுக்கு அதுக்கு ரோஸ் லைட் ஸ்ப்ரே, அதுக்கு வந்து ஒரு தனி ப்ரஷ் வச்சுருப்பேன். ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கலைஞர்கள். கோவை சரலா மாதிரி. கோவை சரலாலாம் இதில் பார்த்துருக்கோம், படத்தில் தான். அதில் லைட்டாக ப்ரஷ்ஷில் தொட்டு இங்கே அப்படியே அடிச்சா ரோஸான பொண்ணு மின்னும் அப்படியே பல இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் வாடகை நகை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகை கடையிலலாம் போனீங்கன்னா 5,5 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ரெட்ரோ நகைகள்லாம் இருக்கும். அதே இது நீங்கள் பாரிஸ் கார்னருக்கு போனீங்க அப்படின்னா 450 ரூபா தான் ஒரு செட்டு. மொத்தத்துக்கே எடுத்து மாட்டி விட்டிங்கன்னா தேவலோக கன்னிகை மாதிரி மாற்றிடுவாங்க. ஏன்னா அதுக்கான டெக்னிக். அதே மாதிரி பசங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, பசங்க அதை விரும்புறது இல்லை. அவங்களுக்கு வேறு இருக்குது, மேக்கப் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவங்கள கொஞ்சம் ரெடி பண்ணி இப்படி போயிட்டுருக்கு. இப்படி இருந்த காலம் மாறி இப்போ பெயிண்ட் அடிக்கிற காலம் மாறி ஃபோனே பெயிண்ட் அடித்து கொடுக்குது. 1 மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே இல்லை. இதுதான் ஏஐயோட முன்னாடி வெர்ஷன். எப்படின்னா ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டிங்க அப்படின்னா அதை அழகாக சிகப்பாக்கி ஐப்ரோலாம் டச் பண்ணி சூப்பராக காட்டுதில்ல, அது ஏஐ தான். அது இப்போ ஏஐன்னு பேர் வச்சுருக்கேன். இது பிறந்துருச்சு முன்னாடி, பேர் 3 வயசுல தான் வச்சுருக்கேன். அது 2010 எந்திரன் வரும்போதே ஏஐ வந்துருச்சு. ஆனால் இப்போ ஏஐன்ற அந்த பேர் வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த ஏஐ வந்து மிக மிக ஒரு பக்கம் வந்து இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா சார், இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கண்ணாடியில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங். அப்புறம் இப்போ நான் சொன்ன ரெட்ரோ அது ஒரு ட்ரெண்டிங். ஸோ மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் தான் எல்லாரும் இருக்காங்க, ட்ரெண்டிங்கில் தான் போகிறாங்க, ட்ரெண்டிங்கில் தான் கடைசியாகவும் போவாங்க. புரியுதா? நீங்கள் கடைசியாக போகிறப்பையும் ட்ரெண்டிங் ஆகி போயிருப்பேன் அது மட்டும். ஆனால் அவங்க பார்க்க முடியாது அந்த ட்ரெண்டிங்கை, ஊர் பார்க்கணும். இந்த ட்ரெண்டிங்லாம் வந்து ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் செத்துட்டார் அப்படின்னா 2 சிங்கத்தை வச்சு கொண்டு போவாங்க தெரியுமா அந்த வண்டியில். இதெல்லாம் ஏஐ தான். இப்போ வந்து அந்த வண்டியை வாடகைக்கு எடுக்காமல் இந்த இவர் ஃபோட்டோவை மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா இவர் அந்த பாடையில் வைக்கிற மாதிரி வச்சு 2 சிங்கத்தை அதே டிசைன் பண்ணி அவுட்டு கொடுத்துரும். இப்படி தான் இருக்கும். இனி இவங்க அப்படி தான் காட்டுவாங்க. இனிமேல் வந்து ஆல்பம் காட்டிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ வந்து 3Dலேயே கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த சவ ஊர்வலம் போகிறவங்க, ரெடி வைக்கிறவன் எல்லாமே. இப்போ அது கார்பரேட் கம்பெனி வரல, இன்னும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறையா பேர். எப்படின்னா இப்போ கல்யாண வீட்டில் சமையலுக்கு அப்புறம் பந்தல் போடுறது வைக்கிறது எல்லாம் ஒரே கான்ட்ராக்ட் ஆகிட்டாங்களே. இதே மாதிரி சாவு வீட்டில் ஒரு 3 டைமென்ஷனில் போட்டுருவாங்க. உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா இதுக்கு 40,000, இதில் 2 சிங்கம் இருக்கும், மேலே கூரை போட்டிருக்கும். இதை அப்படி இப்போ நீங்கள் பாடியை இங்கே படுக்க வச்சிட்டிங்கன்னா இப்படி போயிட்டுருக்கும். அப்படி தள்ளினீங்கன்னா 2 புலி வேணும்னா 2 புலி வச்சுக்கலாம், கரடி வேணும்னா கரடி வச்சுக்கலாம். அப்படி சார், இது கல்யாண வீட்டில் பொண்ணுகிட்ட எல்லாம் கேட்பாங்க, இப்போ எந்த மாதிரி டிசைன் வேணும், இந்த மாதிரி வேணுமான்னு. சாவ வீட்டுக்கு அவங்க பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, பசங்க பிள்ளைங்க சாவ போகிற இவர் தான் சாவ போகிறாரு. அவர் சாவ போகிறாரு, செத்துட்டாருன்னு வைங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. முதல்ல சாவ போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் தான் வருவாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் பழகிடும், கேஷுவல் ஆகிடும். இதில் என்னென்னா நீங்கள் இப்போ இது நீங்கள் வந்து ரொம்ப அதிசயமாக பேசுகிறீங்க. ஒரு காலத்தில் பேப்பரில் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, சாக போகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க பணம். திருப்பூரில் எல்லாம் அப்படி. திருப்பூர் தான் தமிழ்நாட்டிலே அதுக்கு ஃபேமஸ். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல. நான் ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து அங்கே போகும்போது ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருக்காங்க. பிரிண்ட் ஓட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி 1/4 பேஜ், 1/2 பேஜ், ஃபுல் பேஜ்னு கொடுத்துருவாங்க. 4 பக்கம் பணக்காரங்க திருப்பூரில் ஆகப்புறம் இருக்கீங்க நிறையா இருக்குங்க திருப்பூரில். நாய் செத்ததுக்கெலாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறது 90s 2000 பெரியப்பா ஆஸ்பத்திரியில் இருப்பாருங்க. என்ன பண்ணுவாங்க, இவர் எப்படி என்ன எது இவரை காப்பாற்றுறது எப்படின்னு தானே பார்ப்பாங்க. இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு பேப்பர் இருக்குது மலர்னு, அந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு மேனேஜருக்கு ஃபோன் போட்டுருவாங்க. சார் ஃபோட்டோ அனுப்பிட்டோம் சார், ஆள் கொடுத்து அனுப்பியிருக்கோம், ஃபோட்டோவும் மேட்ரும் கொடுத்து அனுப்பியிருக்கோம் சார், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். எப்போ நைட்டு 8 மணி ரெடி பண்ணுங்கள் சார். எத்தனை மணிக்கு சார் ஓட்டுவீங்க? ஃபஸ்ட்டு 12 மணிக்குங்க. சரி, நாங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுங்க, அதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றோம். 11:45 நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். சித்தப்பா இறந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் போட்டுருங்க, இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு பதட்டமாக அவங்க எல்லாம் ரெடி பண்ணி பேப்பரை பிரிண்ட்டு போட்டு 7ஆம் பக்கத்தில் ஏற்றிடுவாங்க. ஃபுல் பேஜ், 8ஆம் பக்கத்தில் ஒரு 1/4 பேஜ், 1/2 பேஜ்னு எல்லாம் டிசைன் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க. 11:55 ஃபோன் வரும் பாருங்க. சார் போட்டலாம் சார், இறந்துட்டார் சார், போட்டுங்க சார், போட்டுங்க சார், போடலாமா சார், ரைட் சார், ஓகே தானே சார், ஓகே சார். கௌரவம்
உடனே கேஷ் முன்னாடியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அட்வான்ஸ். ஓகே. ஒரு ஃபுல் பேஜ் அப்போ வந்து 10,000 பிளாக் அண்ட் ஒயிட், கலர் 20,000. ம். ஒரு 20,000 கொடுத்துட்டு போயிடும். 20,000 அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு சீனிவாசன் இருக்காப்புல, இப்போ காசியில் இருக்காங்க. சீனிவாச ஐயர்னு நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு டிகிரி தோஸ்து. திடீர்னு அடிச்சு பிடிச்சி ஓடாப்புல 11 மணி. என்னண்ணே செத்துட்டான் ஏரியா, நான் போய் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னண்ணே ஒரு விளம்பரம் வாங்கி கேஷ் கொடுத்துருக்கேன், ஏன் செத்துட்டாரியா? 11:40 ஃபோன் அடிக்கிறாங்க. எப்போ போய் அடிக்கிறான் பாரு லூசு போய். அவன் ஃபோன் அடித்தாலும் மேனேஜர் எடுக்க மாட்டான். டக்குன்னு பேப்பர் பேச்சு என்ன பண்ண அடிச்சு வீடு, அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்கும். அடிச்சு பிடிச்சி ஓடுவாப்பில் டிவிஎஸ் ஃபிஃப்டியை கையிலையோட கட்டிட்டு எடுத்துட்டு ஓடி போய் ஏற்றிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஏற்கனவே. நீங்கள் அந்த பிரிண்ட் காலத்தில் இருந்தது. இப்போ வந்து செத்துட்டாருன்னா வந்து சாவு வீட்டுக்கு வந்து விளம்பரம் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி பேப்பர்லாம் அப்படி தான் ஆகும். இறந்துட்டாங்க பெரிய ஆள் அப்படின்னா போய் கூடயே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி சரி விடுங்க, ஏன்னா ஒரு ஹாஃப் பேஜ் போடலாங்களாண்ணா, ஃபுல் பேஜ் போடலாங்களா? ஹாஃப் பேஜ் போடுங்க அவனு அழு சரி போடுங்க, அப்போ ஹாஃப் பேஜ் அது 7 பக்கம் இருக்குமா? 3 போட்டு வேணும், 7 தான் வேணும். கடைசி பக்கத்தில் இருக்க ஃப்ரண்ட் பேஜில் போடுறீங்களா? எவ்வளோ ஃப்ரண்ட் பேஜ்? 40,000. 40,000 தானே, பரவாயில்ல போடுங்க. இதெல்லாம் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஹியூமன் கேட்டல்ஸ்ன்றவன் வந்து வினோதமானவை. சரி, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா டேட்டாவில் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்கன்னா பார்த்துங்க, இது பாடம் இதுதானா, இதில் 2 சிங்கம் இருக்கிறது வந்து 40,000 2 புலி இருக்கிறது 35,000 இல்லை கரடி வேணுமாண்ணா? நான் காட்டி வேணுமாண்ணா? சரி ரைட்டுண்ணா. இல்லை மேலே ஒரு சிங்கம் இருக்குன்னா சைடில் 2 சிங்கம், நடுவில் பாடை, வண்டி ஸ்மூத்தாக போகும்னா. ஆனால் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டினா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும். இது பெட்ரோல் வண்டினா இதுனா 50,000 வரும். இதில் வந்துடும்னா மாலை கீழேலாம் வந்துடும்னா 2 மாலை ஃப்ரீனா. ஓகே, பெரிய மாலை ஃப்ரீனா, ஃப்ரண்ட்டில் ஒரு மாலை வந்துடும்னா 2 மாலையும் சேர்த்து 40,000 வந்துடும்னா. மித்தெல்லாம் அந்த பேக்கேஜுக்குள்ளே வந்துடும். மீது எக்ஸ்ட்ரா மாலை வேணும், பூ வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கிற வேண்டியதாண்ணா. இல்லை அது நமக்கு ஏகப்பட்டது வர ரைட். ஆனால் நாங்கள் மாலை இல்லை மாலை வேண்டாமே, நமக்கே இப்போ 100 கணக்கில் வருமேன்னு. இல்லைண்ணா நாங்கள் பேக்கேஜில் இதெல்லாம் பேசிக் நீங்கள் போட்டு சிம் கார்டில் சொல்லுவாங்க. ஆமாம், பேசிக் பேக்கேஜில் இதெல்லாம் இருக்குது. 2 மாலை இருக்கும், ஐஸ் பாக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்குன்னா, எல்லா டயரில் காற்று இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து டிரைவர் வந்துடுவார்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் அப்படின்னா அவருக்கு 10,000 பேமெண்ட்னா. இப்போ புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான்னா அவன் திடீர்னு குலுக்கி விடுவான்னா, மேலே பூ போட்டுட்ருக்கவன் திடீர்னு ஏதாவது அனவா அந்தளவுக்கு ஓட்ட மாட்டாப்புலன்னா அவர்னா ஒரு 6,000. சரி, இதெல்லாம் பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2ன்னா நீங்கள் ஓகே அனுப்பிடுங்க. இப்போ எப்படி நமக்கு தேவையே இல்லாமல் இந்த டீ கொடுக்குறானுங்க இந்த இதில் சாப்பாடு போடுற இடத்துல, கல்யாணத்து சம்மந்தம்லாம் டீ கொடுப்பான், என்ன போடுறானுங்க. அதை விட விஆர்ஆரில் செய்வாங்க. ரயில்வே விஆர்ஆரில் குருட்டு பூவைங்க காலத்தில் எப்படி ஏமாத்தாங்க சொல்லுங்க. பாண்டியனில் வந்து இறங்கினோடனே சாப்பிடுவோம்ல, பூரிக்கு வடை வைப்பான். பூரி எவ்வளோடானா இப்போ 5 ரூபா பூரி, வடை 5 ரூபா. அப்போ வெளியே 1 ரூபா வடை. எதுக்கு எனக்கு வடை இல்லைன்னா வச்சுட்டு போயா செட்டா. பூரி 5 ரூபா, வடை 5 ரூபா, 2 சேர்த்து 10 ரூபா, டக்குன்னு மடிக்கி விடுறேன். இட்லிக்கு வடை காம்பினேஷன் பரவாயில்ல, தோசைக்கு வடை காம்பினேஷன் பரவாயில்ல, பூரிக்கு எதுக்குடா வடை வைக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். 90s டிஆர்எம் ஆஃபீஸில் நேராக போய் எழுதி கொடுத்துட்டுருக்கேன். எழுதி கொடுத்து ஆக்ஷன்லாம் எடுத்துருக்கோம் விஆர்ஆர் மேலே. ஸோ இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பேக்கேஜ் சாவு பேக்கேஜில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பேக்கேஜ் வந்துடும். ஆனால் இது ஆபத்துன்னு சொல்லி இப்போ முதல்ல பஞ்சாப் போலீஸ் தான் அதை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். வேணாமா உன் ஃபோட்டோவை மாத்திரன்னு சொல்லி உன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாத்தையும் காமிச்சு விட்ருவது, காமிச்சு ஃபைல் பண்ணிடும். என்றைக்கே ஒரு நாள் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ஏதோ மிஷின் கரப்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபோட்டோ பூரா வெளியில் அவுட்டில் வந்துருச்சுன்னு என்ன ஆகும்? நீங்கள் பொய்ன்னு சொல்லவே முடியாது. இப்போ இடுப்பில் ஒரு பொண்ணுக்கு மறைச்சா இருக்குன்னு வைங்க, சேலை போட்டு மறைச்சிருக்கு, ஃபோட்டோவில் மறைச்சா இருந்ததுன்னா அவங்க வீட்டில் என்னென்னப்பா இது ஒரிஜினல் தாண்டினா ஏமாத்துறியா, இங்கே போய் யாரோட ஃபோட்டோ எடுத்த நிர்வாணமானு கேட்ப அசிங்கமாயிடும். இப்படிலாம் இருக்கும், வேற ஆள்கிட்ட பரவும் அது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆபத்து இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ விஷயத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ ஒரு எடிட்டிங் அப்படின்னா ரொம்ப எளிமையாகும். விஷுவலை மட்டும் ஏற்றிட்டிங்கன்னா டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டாந்து நிறுத்திடும். அடிச்சு ஒரு 30 ஷார்ட்ஸ் கொடுக்கும். ஆமாம், அது ஓகே, நம்ம பாட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அது குண்டக்க மட்டக்கு தான் கொடுக்கும். ஆமாம், அது ப்ராப்பராக கொடுக்காது. அது போக போக அட்வான்ஸாக வரலாம். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ உள்ள பிள்ளைங்க பரவாயில்ல, 4 பேருக்கு தெரியுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இல்லை அப்படி இல்லாமலே நடக்கிற அநியாயங்கள் வேற. அது நம்ம தெரிஞ்சுதான் பண்ண பார்த்துட்டு போகிறாங்க பண்ண அப்படின்றது மாதிரி பிள்ளைங்க தான் நிறையா இருக்காங்க. இப்போ எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, நிறையா இருக்காங்க. ஸோ போக போக இது எந்த வகையில் போய் முடிய போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்தால் ஃப்யூச்சரில் தான் தெரியும். நடக்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி.